வளர்ச்சியை நோக்கி போகிறது. திராவிட மாடல் என்பது கவர்ச்சி இஸ் மோர் தென் வளர்ச்சி என்பதுதான் திராவிட மாடல். கவர்ச்சியை ஒதுக்கிவிட்டு உண்மையான வளர்ச்சியை கொடுத்து ஒவ்வொரு மழைக்கும் வெள்ளத்துக்கும் மக்களுக்கு பிரெட் பாக்கெட்டும் அரிசியும் பருப்பும் கொடுத்து அவங்கள அதே ஏழ்மையில வைத்திருக்காமல் கையேந்தாத நிலைமைக்கு மக்கள் வாழ்வை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது நோக்கம். அதான் வளர்ச்சிக்கான அரசியல். 30 ஆண்டுகளாக என் குடும்பம் தான் இங்க எம்பியா இருக்குன்னு சொல்றது பெருமை இல்லை. 30 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்குது என்பதை சிந்தித்து பார்ப்பதுதான் உண்மையான அரசியல். இந்த தேர்தலில் மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் எந்த எம்எல்ஏக்கெல்லாம் வாக்களிச்சீங்களோ இந்த தொகுதியில் எந்த எம்பிக்கெல்லாம் வாக்களிச்சீங்களோ அவங்களாம் 100 கோடி ரூபாய் சொகுசு வீடு கட்டி சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட சொன்ன வட்ட செயலாளர் கூட இன்னைக்கு இனோவா ஃபார்ச்சுனர் கார்ல போறாங்க. ஆனா உங்க வாழ்க்கை மாறவில்லை என்பதுதான் உண்மை. அதை மக்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம மத்திய சென்னையில குறிப்பாக போதை பழக்கம் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்பது மிகுந்த அளவில் பரவி உள்ளது. இது பஸ்ல போறவங்க ஆகட்டும், பென்ஸ் கார்ல போறவங்க ஆகட்டும், எல்லாரோட வாழ்க்கையும் பாதிச்சு தமிழ்நாடை ஒரு மிக கேவலமான நிலைமைக்கு எடுத்துட்டு சென்று பெற்றோர்கள் வாழ்க்கையில மண்ணள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம். ட்ரக் ஃப்ரீ சென்னையை உருவாக்கும் என்கின்ற சபதம் எடுத்து மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். மத்திய சென்னையில வாக்காளர்கள் மனநிலை எப்படி இருக்கு? திரு தயாநிதி மாறன் அவர்களை தொகுதிக்குள்ளே விடமாட்டோம் என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு மக்களோட மனநிலை இருந்து கொண்டு வருகிறது. அவர் இந்த குறிஞ்சி மலர் போல 12 வருஷத்துக்கு ஒரு பூக்கிறது போல 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தலுக்கு ஹாய்னு கை காமிச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரமாட்டாரு. இன்னும் சொல்ல போனா சொந்த கட்சிக்காரங்க திமுகவில் உள்ள நிர்வாகிகளோட இல்ல திருமண விழாக்கள் ஆகட்டும், இல்லைன்னா சோக காரியங்கள் கூட தலை காட்டாத ஒரு எம்பி இருப்பார் என்றால் அது தயாநிதி மாறன் தான். திமுக காரங்களே அவருக்கு தேர்தலில் வேலை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக பிரதானமா எதிர்க்கக்கூடிய கட்சி திமுக. அதிமுகவோட கூட்டணி வச்சு அதிமுகவோட நட்பு இருந்திருக்கிறது. ஆனா இந்த தேர்தலில் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக ஆப்போனண்டா அதிமுக பாக்குறாரு. அதிமுக ஒரு ரோட் ஷோ போக முடியுமா அப்படின்னு எடப்பாடியார் கேள்வி கேட்கிறாரு. கூட்டணி கட்சி தலைவராக இருந்த எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு. ஸோ இப்ப நீங்க களம் திமுக பாஜகங்கிறது மாறி பாஜக அதிமுக மாறிடுச்சா? திமுக மக்களை அதாவது இந்த ஈவில் எது ரொம்ப கொடிய ஈவில் அப்படின்னு சொல்ல போனா தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்த கட்சி எதுவுமே கிடையாது. அந்த வகையில உடனடியாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் மோசம் அப்படிங்கிறதுனால அதிமுக ஒன்றும் சுத்தமான கட்சி கிடையாது. அதிமுகவோட கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கே முக்கியமான காரணம் மக்களை ஒரு சுத்தமான ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் என்பதை முன்னிறுத்தி எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரவேற்று இன்னைக்கு ஒரு நல்ல கூட்டணி அமைத்து மக்களோட அமோக வரவேற்போடு மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள், பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் 33 மாத காலமாக எந்த விதமான ஒரு ஜீரோ கவர்னன்ஸ் என்று சொன்னால் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உதாரணம் என்பது தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சி. ஸோ மக்களுக்கு ஒரு வளர்ச்சி திட்டங்கள் தேவை, நல்லாட்சி தேவை, மோடியின் மாடல் தேவை. அந்த மாடலை மக்களுக்கு கொடுக்க நாங்கள் முயற்சித்துக் கொண்டு வருகிறோம். அதிமுக கிட்ட பாஜக பிடிக்காம போனது என்ன? திடீர்னு கடைசி ஒரு வாரத்துக்கு தேர்தல் சூழல்ல பாஜக அதிமுகவில கடுமையான ஒரு விமர்சனம் தலைமை மீது வைக்கிறாங்க. விமர்சனங்கள் வெகு நாட்களாக கொண்டிருந்தது. ஆனால் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த லைக் மைண்டட் பார்ட்டிஸ் ஒன்று சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி என்பது பெரிய அளவில் இருக்கும் என்பது எண்ணம். ஆனால் இப்போ லாங் டேர்ம் விஷன் என்பது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக மக்களுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுத்து மக்களுக்கான ஆட்சி ஒன்று அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எந்த கூட்டணியும், அதாவது இந்த 2 கட்சிகளோட கூட்டணிகள் இல்லாமல் புதிய கூட்டணியை அமைத்து மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். தேங்க்யூ. தொடர்ந்து மத்திய சென்னையில் எங்கள் அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற வேட்பாளர் முறையில் நாங்கள் தொடர்ந்து மக்களிடம் வாக்கு சேகரிப்படி இருக்கிறோம். எங்கு சென்றாலும் மக்கள் பெரும் ஆதரவை திமுகவுக்கு தருகிறார்கள். குறிப்பாக எங்கள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் உரிமை தொகை அனைவரும் சென்றடைந்துள்ளது. அது மட்டும் இல்லை, இந்த 3 ஆண்டில் தேர்தல் அறிக்கை என்னென்ன எங்கள் தலைவர் சொன்னாரோ அத்தனையும் நிறைவேற்றிருக்கார். அந்த நன்மதிப்பு மக்கள் எங்கள் மீது காட்டுகிறார்கள். அது கண்டிப்பாக வாக்காக மாறி சென்ற முறையை விட இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இதே மனநிலை தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 இடங்களும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய செல்போன் தமிழக உளவுத்துறை போலீசாரால் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏங்க, அவர் ஒரு காமெடி பீஸு. நியூஸுக்கு வரத்துக்காக ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டே இருப்பார். அவரெல்லாம் நாங்கள் சீரியஸாகவே எடுத்தது கிடையாது.
மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணன் தயாநிதிமாறன் வெயில் அதிகமா இருக்கு, அவர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இப்போ நிழலில் தான் அவர் வந்து ஓட்டு கேட்டுருந்தாரு. போகிற இடம்லாம் கொடை பிடிச்சின்னு வந்தாங்க எல்லாரும். அவர் பெரிய காமெடின்னா இவர் அதுக்கு அடுத்த காமெடின்னு இவர். உங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, துறைமுகம் தொகுதியை அண்ணன் அடுத்த தடவை வேற தொகுதி பார்த்துக்கலாம், இந்த தடவை துறைமுகம் தொகுதி உள்ள நுழையவே முடியாது அப்படின்ற. அவரே என்ன சொன்னார்னா, ஒரு 4 நாளைக்கு முன்ன அவரோட அரசியல் வியூகம் தான் வந்து மத்திய சென்னையில் வந்து வாக்கு வித்தியாசம் அதிகப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. நினச்ச மாதிரிலாம் காலையில் ஒன்று பேசுவாங்க, நைட்டு ஒன்று பேசுவாங்க. ஒரே மொழி, ஒரே கொள்கை, ஒரே வழி, ஒரே பாதை, எங்களுடைய பாதை, எங்களுடைய மொழி. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வரும்போது நீங்க பேசுனதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அண்ணாமலை யாருன்னு கேட்டதுக்கு திமுக வந்து அவங்க தோல்வியை இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது நான் சொன்னது போல் பிரதமருக்கு காது கேட்காதுன்னு நினைத்தோம். ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு எங்கள் முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிவாரணதாரர்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தார்கள், அப்போ காது கேட்கவே இல்லை. ஆனால் அண்ணாமலை பற்றி அவர் ஒரு காமெடி பீஸு, வெத்து வேட்டுன்னு சொன்னோன்னே பிரதமர் காது கேட்குது. ஏங்க, எங்கள் உண்மையான பிரச்சனை வாங்க, அவர் அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டின் வளர்ச்சி. தமிழ்நாடு வளர்ச்சிக்காக எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வைக்கின்ற கோட்டைகளை இசைவுக்காரர்கள் கேளுங்கள். கேட்காமல் வெறும் கையை வீசிவிட்டு நீங்கள் வாக்கு கேட்க வருகிறீர்களே, 8 முறை வந்து விட்டுறீங்களே, எதற்கு? இதுவரைக்கும் 8 முறைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? ஏதாவது இருக்கா? குறிப்பிட்ட வகையிலே ஏதாவது ஒரு திட்டங்களை ஒன்றிய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? இல்லையே. எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆயிற்று? பறக்கும் சாலை திட்டம் என்ன ஆயிற்று? ஒன்றுமே இல்லை. ஏன் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 2ஆம் கட்டத்துக்கு ₹1 கூட தள்ளிய எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டின் பங்கை 34,000 கோடியை கொடுத்து இருக்கிறார். நீங்க கொடுக்கவே இல்லையா? ஒண்ணுமே கொடுக்காம வெறுகை வச்சு வெறும் வாயில வடை சுட்டு அந்த வாயை நீங்களே சாப்பிட்டுப்பீங்க. நாங்க என்ன பண்றது? உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக முயற்சி நடக்குது, திமுக மன்னராட்சி நடக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது முடிவு எடுக்க வேண்டியது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். இல்ல சார், எடப்பாடி இல்லை, முதலமைச்சர் எடப்பாடி இல்லை, அதை முடிவு எடுக்க வேண்டியது தமிழக வானதி முதல்வர் தான் முடிவு ஸ்ரீனிவாசன் எடுக்கணும். பேசும்போது கேமரா சார் எல்லாருக்கும் அடையாளம் தான் சொல்றீங்க. வாங்க, எல்லாருக்கும் அடையாளம் தான்.